ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் பிடிக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? ஸோ ஊறுகாய் சாதம் பிடிக்கல, சாப்பாடு இறங்கல அப்படின்னாலுமே ஊறுகாய் கொஞ்சம் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு இறங்கிடும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஊறுகாய் கேட்டிருந்தாங்க நோம்புக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் சரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் 1 கேஜி கிட்ட வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊறுகாய் தாளிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். என்னுடைய ஸ்டைலில் எப்படி தாளிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஊறுகாய் நறுக்கி போட்டு ஒரு 3 நாளைக்கு எலுமிச்சங்காவாக இருந்தாலும் சரி, நார்த்தங்காவாக இருந்தாலும் சரி, நார்த்தங்காய் ஒரு 2 நாள் நறுக்கி போட்டு வச்சோம்னா கூட போதும். எலுமிச்சங்காய் வந்து ஒரு 4, 5 நாளைக்கு இருக்கணும். 2 நாள் உப்பு போட்டு குலுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சிடணும். கொஞ்சம் அப்பப்போ வேணுனா கூட வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதை நான் வந்து நார்த்தங்காய் தான் தாளிச்சிருக்கேன். அப்புறம் கடாயில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டா ஊறுகாய் அதிக நாளைக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கடுகை போட்டு பொரிய வச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த ஊறுகாவை தூக்கி கொட்டிட்டு, மிளகாய்த்தூள் நான் வந்து இது 1 கேஜி கிட்ட ரெடி பண்ணியிருக்கனால ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ மிளகாய்த்தூள் இல்லாமயே நம்ம வரமிளகாவையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் மிளகாய்த்தூள் இப்போ தான் அரைச்சனால ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, அதையுமே தனியாக ஒரு சட்டியில் வந்து நல்லா வறுத்துட்டு அதையும் தூள் பண்ணிக்கணும். அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டு அதையுமே போட்டு நல்லா மேலே கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம ஏற்கனவே போட்டு குலுக்கி வச்சுருவோம். பட் இருந்தாலும் உப்பு பத்தலைன்னா திரும்பவும் மேலே கொஞ்சம் நம்ம வந்து போட்டுட்டு நல்லா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ ஈஸியாக நமக்கு ஊறுகாய் வந்து தாளிக்கிறது ஒரு பெரிய வேலையே இல்லை. நம்ம போய் கடையில் வாங்குறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தாளிச்சிக்கலாம். ஸோ அப்பப்போ வேணும்னாலும் நம்ம வந்து 1 பாட்டில் 2 பாட்டில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெருங்காயத்தூளும் நம்ம வந்து பொடி பண்ணுவோம். கடுகு வந்து வெந்தயம் பொடி பண்ணுறதுல கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு எதுவும் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய இதில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃப்ரெஷ் பேட்ச் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே என்னுடைய சேனலில் மேலே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.